வணக்கம் ஆயிஷா சரிக்கா நான் உங்கள் எஸ்ஜிடி டிஆர்பி 6 ஸ்டார் கொஷின்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள உத்தேச விடை குறிப்பில் தமிழில் 1 வினா, இங்கிலீஷில் 1 வினா, மேக்ஸில் 2, சயின்ஸில் 1, சோஷியல் சயின்ஸில் 1. ஒட்டுமொத்தமாக 6 மார்க்ஸ் காமன் டு ஆல். ஏன்னா இது ஆசிரியர் தேர்வு வாரியமே நமக்கு ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கனால எல்லாருக்குமே பொதுவாக இந்த 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதை அப்ஜெக்ஷன் பண்ணி ப்ரூஃப் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது உத்தேச விடை குறிப்பு தான். இருந்தாலும் இந்த வினாவிற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸ்டார் கொடுத்துருக்க கூடாது. இதற்கு இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அது நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார் வினா விடை மாறும். ஏன்னா இது உத்தேச விடை குறிப்பு தான். இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு மீதமுள்ள வினாக்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆயிஷா எஸ்ஜிடி டிஆர்பி 2025. இந்த குரூப் லிங்க் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் தான். அதன் பிறகு இது கண்டிப்பாக இந்த குழு கலைக்கப்படும். இப்போதைக்கு நமக்கு அப்ஜெக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது அப்லோட் பண்ணுறதுக்கும் அதன் பிறகு ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ வரணும் இல்லைங்களா? அதன் பிறகு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு அது வரைக்கும் இந்த குழு வழிகாட்டும். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த வினா நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டாப் ஃப்ளைட். இந்த கொஷின் இது எல்லாமே தேர்வர்கள் எதிர்பார்த்த கொஷின் தான். இது எக்ஸாம் முடித்த உடனே தேர்வுகள் எதிர்பார்த்தா மேக்ஸில் இந்த கொஷின் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவும் மேக்ஸு, அடுத்து சயின்ஸில் இந்த கொஷின் இருக்குது, சோஷியல்லையும் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் எல்லாம் பெரிய அளவில் எதிர்பார்த்தது. கூடுதலாக ஒரு தகவல் இல்லைன்னா நம்ம இந்த ஒரு கொஷினுக்கு கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுத்தில் எது சி கிளிக் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏ அண்ட் பிக்கு மார்க் கிடையாது. அடுத்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரு கொஷின் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு மதிப்பீடுகளில் எந்த மாற்றம் வராது. இது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் யாராவது 19 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 19 மார்க் எடுத்துருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி 19 வந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு ஸ்டாரால் அவங்க 20 மதிப்பெண் எடுத்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு ஸ்டாரால் எத்தனை பேரோட வாழ்க்கை பார்ட் பியை எவாலுவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும் என்பது இறைவனுடைய அனுகிரகம் தான். மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் கடைசியாக சொல்லணும். இது 6 மார்க் வருமானா கண்டிப்பாக 6 மார்க் வரும். இப்போதைக்கு டிஆர்பியே அது ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்களா கண்டிப்பாக 6 மார்க் வரும். இல்லை இதுக்கு குறிப்பிட்ட ஆன்சர் இருக்குது வித் எவிடன்ஸோடு யாராவது அப்லோட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த மாற்றத்து இருக்குது. ஏன்னா இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்பதால் இறுதி விடை குறிப்பு வரும் வரை ஸ்டார் கொஷின் 6 மட்டும் இல்லை இன்னும் கூட அதிகமாக தொடரும். அப்ஜெக்ஷனை பொறுத்து 6 மதிப்பெண் என்பது கூடுதமான வரை 10 மதிப்பெண் வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெசேஜில் பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் ஆன்சர் டிஸ்கஷனும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்காக தான். கட் ஆஃப் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஃபைனல் ஆன்சர் கீ வந்த பிறகு தான் கட் ஆஃபை பற்றி பேசலாம், ஏதாவது சொல்லலாம். இப்போதைக்கு வேண்டாம். உத்தேச விடை குறிப்பு வச்சுக்கிட்டே கட் ஆஃப் போடுறது நல்லது கிடையாது. முக்கியமாக கட் ஆஃப் போடணும். இறுதியாக சொல்கிறேன், கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீ வரணும். அதன் பிறகு எல்லா டீச்சர்ஸோட வெயிட்டேஜ் மார்க் தெளிவாக தெரியணும். அதனால் தோராயமாக கட் ஆஃப் போட்டுக்கலாமே தவிர துல்லியமாக கட் ஆஃப் யாராலையும் போட இயலாது என்பது அனுபவத்தால் தெரிந்து கொண்டவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.